தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் கன்னியா ராசி விருச்சிக லக்னத்தில் தானுங்க கார்த்திகை மாதம் பிறக்கப்படுது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி வரை தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வருன்றது பற்றி தான் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் அதிசாரத்தில் இருந்தாலும் தனுசு ராசிக்கு 10வது பாவகம் 7வது பாவகம்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாகவும் சூரியன் செவ்வாவுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. நேரகாலங்கள் ஒருத்தருக்கு சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே நேரகாலங்கள் ஒருத்தருக்கு பாதகமாக இருந்ததுன்னா என்னதான் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். அப்போது ஒரு மனுஷனுடைய தலையெழுத்து தீர்மானிக்கக்கூடியது நேரகாலங்கள் தானுங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை தானுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு எந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் இருக்குதுங்க, தொழில் ரீதியாக சங்கடங்கள் இருக்குதுங்க, கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருக்குதுங்க அப்படின்னாலும் கார்த்திகை மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல அனுகூலம் இருக்குது. ஆதாரம் வந்து உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேனுங்க. முதல்ல தனகாரகன் அப்படின்னா எல்லாருக்குமே குரு பகவான் தான் தனகாரகன். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தான் தனுசு ராசிக்கு சொந்தக்காரர். அப்போ தனுசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருந்து தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் 90 டிகிரியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, தனகாரகன் தனஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு. தனஸ்தானம் சொல்கிறது 2வது இடம். இந்த 2வது இடத்தையும் பார்க்கிறாரு. அந்த 2வது இடத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி சனி பகவான் தானே. அப்போ சனி பகவான் தனுசு ராசிக்கு 4வது பாவகத்தில் வக்ரத்தில் இருக்கிறாரு பாருங்க. அப்போது இந்த குரு சனி பகவான் தனஸ்தானாதிபதிக்கு வீடும் கொடுக்குறாரு, நட்சத்திரமும் கொடுக்குறாரு, பார்வையால் பார்க்கவும் செய்கிறாரு. அதே தருணத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதி புதனுக்கு சனி பகவான் தான் சாரம் கொடுக்குறாரு. இது எல்லாமே நமக்கு ஒரு அற்புதமான அனுகூலம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதனால் ஏற்படக்கூடிய அமைப்பு என்னன்னா பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விதமான கமிட்மெண்ட்டு பொருளாதாரத்தில் பிரச்சனை ஏற்பட தான் செய்யுது. ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் இருந்தால் போதுமானது, ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் போதுமானதாக இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் வெவ்வேறு மாதிரி இருக்க தானே செய்யுது. இந்த பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியன்னு இருக்கிற தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அமைப்பும் சரி. ஏன்னா குரு பகவான் தனகாரகன் உங்கள் ராசிநாதன் சனியோடைய வீட்டை பார்க்க தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். இதெல்லாமே நல்ல அனுகூலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு, திருமண ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே கார்த்திகை மாதத்தில் நடக்க போகுது. 1ஆம் தேதியிலிருந்து சரியாக 7 நாள் நான் டைம் கொடுக்குறேனுங்க. அந்த 7 நாளில் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலையில் நல்ல அனுகூலம் ஏற்படும். இல்லை நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அது நிலைக்காதானே எனக்கு தெரியாமல் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, தப்போ ரைட்டோ ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுனால 60,000 ரூபாய் கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டேனுங்க, என்னுடைய வேலை வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மனநிலையில் இருந்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 7 தேதிக்குள்ளார தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனை குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால
கார்த்திகை 1லிருந்து கார்த்திகை 7 தேதிக்குள்ளார வேலையில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகும். வேலையே இல்லாமல் இருக்கிறேன், எங்கே சார் சிக்கல் அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும். அது உங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமாக இருக்கலாம், இல்லை உழைப்புக்கு தகுந்த உயர்வாக இருக்கலாம். ஏன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அதுக்கு மேலே பகுத்தறிவு இருக்கும். அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய, அதாவது வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். அது மட்டும் இல்லைங்க, நான் முதல்லையே சொன்னேன், பொருளாதாரம் சீராக இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். 2 விதத்தில் நான் ஆதாரம் கொடுக்குறேனுங்க. கல்யாண காரகன் அப்படின்னா நம்ம சுக்கிரனை தான் நம்ம சொல்லுவோம். கல்யாண ஸ்தானாதிபதி அப்படின்னா நம்ம புதனை சொல்லுவோம், அதாவது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போது இந்த குரு பகவான் கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து 7 தேதி வரை கல்யாண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை பார்க்கிறாரு. கார்த்திகை 10லிருந்து கார்த்திகை 29 வரை கல்யாண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறாரு. அப்போ 2 விதமான ஒரு அனுகூலம் தரப்போகுதுங்க இந்த பிரபஞ்சம். எந்த விதமான அனுகூலம்னா 1ஆம் தேதியிலிருந்து 7 தேதிக்குள்ளார, அதிகபட்சம் 10 தேதிக்குள்ளார வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும், காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும், தம்பதிகளுக்குள்ள நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான நேரம், ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் உருவாகும். இது ஒரு புறம். 10 தேதிக்கு மேலே 29 தேதி வரை, அதாவது சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய அசுர குரு தேவகுரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து, தேவகுரு பகவானுடைய பார்வையில் வராரு. தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்துக்கு வராரு. அப்படி இருக்கிற சூழலில் விவாகம் செஞ்சுக்கிட முடியல, அதாவது திருமணம் செஞ்சுக்கிட முடியல என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உகந்த தருணம் இந்த தருணம். நான் மூல நட்சத்திரத்தில் பிறந்து விட்டுனுங்க, மூல நட்சத்திரத்தில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணால் ஏதோ மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சரி, அப்படி இருக்கிறது உண்மையாக கூட இருக்கட்டும். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த விவாக திருமணம், அந்த திருமண தடைகள் சரியாகிறதுக்கான அனுகூலம் தரப்போகுது இந்த பிரபஞ்சத்தில், மாற்றுகிறது இல்லை. ஆதாரம் இல்லாமல் சொல்லலையே, 100% ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? திருமண காரகனை குரு பகவான் பார்ப்பதும், திருமண காரகனுக்கு சாரம் கொடுக்கறதும், தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதும், இது எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்கே. அந்த அடிப்படையில் திருமணத்தில் நாகதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா பரிகாரங்களும் செஞ்சுவிட்டோம். போகாத கோயில் குளம் இல்லை, பார்க்காத ஜோசிகாரர் இல்லை, எல்லாமே வீணாகி போச்சுங்கன்ற சங்கடத்தில் இருந்தீங்கன்னா பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. கார்த்திகை 10ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதிக்குள்ளார பரிசம் போடுறதுக்கு தயாராக இருங்க. சார் உண்மையா சார்? நான் தான் சொல்லிவிட்டேனுங்களே, நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஒருத்தர் எங்கே கொண்டு போய் விடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுடும். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த பிரபஞ்சம் பாதையை தான் காட்டும், யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. நேர காலங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் நாம் போக வேண்டிய இடத்துக்கு பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் விடும். நாம் எந்த ஜோலிக்கும் போகாமல் நம்ம வீட்லேயே உட்காந்துக்கிட்டோம்னா போக வேண்டிய இடத்துக்கு போக முடியுமா? அது சிந்திச்சு பார்த்துக்கிடுங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொன்னது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், வாழ்வாதாரத்துக்கும் தான். நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது நாம் ஒரு செயல் செஞ்சுக்கிடணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக நிறைய தொந்தரவுகள் இருக்கும், இல்லை ஒரு சிலருக்கு நிறைய பேர்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பகை அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நட்பு இருக்குதோ இல்லையோ, பகைகளுக்கு பஞ்சம் இருக்காது பாருங்கள். ஏன்னா நல்லது செய்கிறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, கெட்டது செய்கிறதுக்கு 4 பேர் இருக்குதானங்க செய்கிறாங்க. இந்த சுக்கிரன் அப்படின்ற கிரகம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவரும் அவர் தான். திருமண காரகன் இல்லை லாபஸ்தானாதிபதி. இது தவிர்த்து ருணரோக சத்துருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் அவர் தானே. அப்போது சரியாக கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி இந்த சனி பகவான் இருக்கிறார் இல்லைங்களா, உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம்
தனஸ்தானத்துக்கு அதிபதி, தைரியஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ருணரோக சத்துரு ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. சத்துரு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு சாரமும் கொடுக்கிறார். அப்போ குரு பார்வை 13 தேதியிலிருந்து 14 தேதியிலிருந்து வச்சுக்கோங்க. 14 தேதியிலிருந்து 19 தேதிக்குள்ளார தீராத பகை தீரும். என்னுடைய மேல் அதிகாரிக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, என் மனைவிக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, என் கணவருக்கு எனக்கும் கருத்து யாருக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகளுக்கு இருக்கிற கருத்து வேறுபாடோ இல்லை அப்பாவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடோ எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்துக்கிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நாட்கள் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை. சார் இது சாத்திகமா சார்? ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். ஒரு முறை முயற்சி செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். 10,000 ரூபாய் கொடுங்க, 20,000 ரூபாய் கொடுங்க, அந்த பரிகாரம் பண்ணணும், இந்த பரிகாரம், அதுக்கு வேலை இல்லை, அதுக்கு நமக்கு அவசியமும் கிடையாது. இது நடக்குன்னு சொல்லியிருக்கிறேனுங்க, அது நடந்ததா இல்லையான்றது நீங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியும். நீங்கள் செயல்படுத்திட்டு சொல்லுங்கள். இப்போது இந்த மாத கிரக அமைப்புகளை ஒரு முறைக்கு 2 முறை நான் கிரகிச்சு உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன், ஆராய்ச்சி நான் பலன் சொல்கிறேன். நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். தம்பி நீ சொன்னது நடந்ததுயா இல்லை நடக்கலையா அப்படின்ட்டு நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். கார்த்திகை 14லிருந்து 19க்குள்ளார யாருக்கிட்ட உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குதோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். பேசி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? அதுபோக சில பேருக்கு இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தான். அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வர நேரத்தில், அதாவது 21ஆம் தேதி 21ஆம் தேதி பார்த்துக்கிடுங்க. அருமையான நேரம், அற்புதமான நேரம். தீராத புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் தீரப்போகுது. அதே மாதிரி மண்ணு மனையை விற்க முடியாமல் நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஏதோ எனக்கு ஒரு பஞ்ச காலம், எனக்கு ஏதோ ஒரு மோசமான காலகட்டமாக இருக்குது, இந்த சொத்து கொடுத்தா தான் நான் மீள முடியுன்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என் சொத்து பத்து கொடுக்கணும்னா என்னுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு போகிற சொத்து 2 லட்சம் ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஏன்னா நான் பலவீனமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த மனநிலையில் ஒரு சிலர் இருக்க தானே செய்கிறீங்க. 21ஆம் தேதி நெசத்துக்கு சொல்கிறேனுங்க. 21ஆம் தேதி அதாவது அனுமான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பயணிக்கக்கூடிய காலகட்டம் 21ஆம் தேதி. 21ஆம் தேதியிலிருந்து சரியாக 29 தேதிக்குள்ளார 2 விஷயம் நடக்கும். புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். அதே மாதிரி மண்மனையில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகும். விற்க முடியல அல்லது வாங்க முடியல, வாங்கி போட்டுனுங்க கிரக பிரவேசம் செஞ்சுக்கிட முடியல. வீட்டை வாங்கிட்டேன், வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொன்னாங்க, வீட்டை வாங்கி போட்டனுங்க, ஆனால் கிரக பிரவேசம் என்னால் செஞ்சுக்கிட முடியல. இடம் வாங்கி போட்டனுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் என்னால் செஞ்சுக்கிட முடியல. மனையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை. அதே போல் நான் இன்னொரு சமாச்சாரம் சொன்னேனுங்க. என்ன சொன்னேனுங்க? குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடை. ஏன்னா இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், அவர் அனுமான அவதரிச்ச நட்சத்திரத்தில் வரும் பொழுது குரு பகவான் புத்திரகாரகன் உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. உங்கள் ராசியில் வரக்கூடியது செவ்வாய். அப்போ நமக்கு குருமங்கள யோகம் ஏற்படும். அந்த குருமங்கள யோகம் பிரகாசமாக இருக்கும். இதனால் 2 விதமான நல்லது நடக்க போகுது. உங்கள் ராசியில் குருமங்கள யோகம், உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் புதன் வக்கரம் அடைஞ்சு புதனாதித்ய யோகமாக இருக்கும். இது எல்லாமே நமக்கு நல்ல அனுகூலத்தை தரப்போகுது கார்த்திகை மாதத்தில். இப்போவும் சொல்கிறேனுங்க, சத்தியமாக சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் எந்த பதிவும் நான் கொடுக்கல. நெசத்துக்கு சொல்லணும்னா அப்படி உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணணுன்ற ஆசை எனக்கு இல்லை. சரியா? அதாவது நேரகாலங்கள் விலை மதிக்க முடியாதது அப்படின்றது நல்லா உணர்ந்தவன் நான். ஒரு சில நேரத்தில் தான் ஒரு சிலரை உருவாக்குது. இன்றைக்கி சம்பாதிச்சவங்களோ சாதித்தவங்களோ ஒரு 10,000 பேருக்கு 20,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ நிர்வாகம் செய்யக்கூடிய நிறுவனர்களோ எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும்ல. ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே அவங்களால சாதிக்க முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது.
இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறீங்களா, பயன்படுத்திக்கலையான்றது உங்களை சார்ந்தது, சரியா? ஆனால் என்னுடைய வேலை என்னவோ அதை நான் சரியாக செய்திருக்கிறேனுங்க. எந்த கலப்பு இல்லாமல், வியாபார நோக்கம் துளி கூட கிடையாதுங்க. சத்தியமாக நான் சொல்கிறேனுங்க. கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு 4 கன்சல்டேஷன் வருதுங்க. அது எனக்கு என் பொழப்பு ஓடிடும். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சாதகமான, அதாவது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறோம்னா, சில பேர் வெளியூரில் இருக்காங்க, சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நேரில் வந்து சாதகம் பார்த்துக்கிட முடியாது, இல்லை சாதகம் பார்க்குறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தில் தானுங்க என்னுடைய யூடியூப் சேனலில் எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் துல்லியமாக ஆதாரபூர்வமாக இருக்கிறது. இதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, காய்க்கிற மரம் தான் கல்லடி படும். சரியா? நான் எந்த தப்பும் தவறும் பண்ணல, தப்பான ஒரு பாதையை நான் யாருக்கும் காட்டல, அப்படி காட்டணும்னு அவசியம் எனக்கு இல்லை. சரிங்களா? அனுபவித்து பாருங்கள். இந்த மாதத்தில் இந்த செயல் செய்தீங்களா இல்லையான்றது அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். கூடுதலாக ஒரு விஷயம், இது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி செய்துகிட்டு இருந்த வேலை தானுங்க. ஜோதிடம் படித்தவங்க, ஜோதிடம் தெரிஞ்சவங்க இதுக்கு முன்னாடி செய்துக்கிட்டு இருந்த வேலை தானுங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி செய்யறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட சாதக புத்தகத்தை எழுதி கொடுக்குறேனுங்க. நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு சாதக புத்தகம். காசு பணம் எம்பிட்டு கொடுத்தாலும் அது மறந்து போயிடும், சரிங்களா? மறைஞ்சு போயிடும். ஆனால் இது வந்து அதாவது பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட சாதக நோட்டு, ஆயுள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலனை கொண்டு பிரமாதமான ஒரு சாதக நோட்டு எழுதி கொடுக்குறேனுங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் எடுத்துக்கிறேனுங்க. இந்த மாதிரி சாதக நோட்டு உருவாக்கி கொடுக்கறதுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அமைச்சிக்கோங்க, சரிங்களா? இது நான் வியாபாரத்துக்காக நான் செய்யலை, சரிங்களா? அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சர்வீஸ் மைண்டில் அதை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மனநிறைவு கொடுக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.